அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். ஜாசபீடியா சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை அனுமன் காவியத்துடைய 20வது அத்தியாயத்தை தான் கேட்க போறோம். கதைக்குள்ள போக்கிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்க இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே மறக்காம பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. சரி, வாங்க நாம கதைக்குள்ள போகலாம். அத்தியாயம் 20. லட்சுமணனிடம் ஏற்பட்ட சீற்றத்தை அனுமனும் கவனித்தான். அந்த நொடியே அனுமனுக்கு அதற்கான காரணமும் தெரிந்துவிட்டது. எந்த ஒரு சுத்தமான வீரனின் முன்னாலும் இது உனது வீரத்திற்கு அப்பாற்பட்ட விஷயம், இதனை முடித்து காட்டுவது மிக கடினம் என்று பேசினால் அந்த வீரனுக்குள்ளும் கோபம் ஏற்படுவது இயல்பே. அதிலும் லட்சுமணன் ஆதிசேஷனின் அம்சம். உயிரினங்களில் சர்ப்பங்கள் தங்களது கோபத்தையும் ஆக்ரோஷத்தையும் சீறித்தான் வெளிக்காட்டும். கையும் காலும் இன்றி கண்ணையே செவியாகவும் கொண்டு ஒரு உயிரானது உணவை வேட்டையாடி வாழ்வது என்பது எத்தனை சவாலான விஷயம் என்பதை நாம் நமது கை கால்களை கட்டி போட்டுக் கொண்டு வாழ முற்படும் பொழுதுதான் தெரிந்து கொள்ள முடியும். எனவே தான் சர்ப்ப இனத்துக்கு விசேஷ பரிசாக சீரும் ஆற்றலையும் கூடவே விஷத்தையும் அதன் வாயினுள்ளும் வைத்தார் இறைவன். சீற்றமும் விஷமும் ஒன்று கலந்த ஒரு காற்று எத்தனை கொடியது என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். அப்படி ஒரு தன்மை உடையதுதான் கோபம். ஒருவரது கல்வி ஞானம் மட்டுமல்ல, சில இயல்புகளும் எடுக்கின்ற பிறவிகள் தோறும் தொடரும். இவையெல்லாம் உணர்த்துவது போல் இருந்தது லட்சுமணனுக்கு ஏற்பட்ட கோபம். அதை உணர்ந்த அனுமனும் வெகு வேகமாக லட்சுமணனுக்கு ஒரு சமாதானம் ஏற்படுவது போல் பேசத் தொடங்கினான். இளைய பெருமாளே, சுக்கிரீவனின் வாளை குறித்த வார்த்தைகள் தங்களின் வீர உள்ளத்தை உரசிவிட்டதை நான் உணர்கிறேன். இருப்பினும் சுக்கிரீவன் கூறியதன் காரணம் தங்களை எச்சரித்திடவே. ஏனென்றால் வாளை பெரும் வீரனாக இருப்பினும் அந்த வீரத்தோடு மட்டும் அவன் மோதுவதில்லை என்று ஒரு முன்னுரை அளித்த நிலையில், இனி நான் பேசக்கூடாது, உன் சகோதரனை குறித்து நீயே பேசி என்பது போல் சுக்கிரீவனை பார்த்தான். சுக்கிரீவனும் தொடர்ந்தான். தசரத புத்திரர்களே, என் சகோதரன் குறித்து நான் பல விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். நானும் எந்த வகையிலும் வீரத்தில் சளைத்தவனல்ல. ஒரு வகையில் வாலியும் நானும் சமபலம் கொண்டவர்களே. ஆனால் வாலி பெற்றிருக்கும் ஒரு வரசித்தி தான் அவனை எவராலும் வெல்ல முடியாதவனாக ஆக்கி வைத்திருக்கிறது. எனக்கும் வாலிக்கும் உண்மையில் தாயும் தந்தையுமாக விளங்குபவர் ரிஷி ரஜஸ் என்பவர் ஆவர். தேவ மகளிர் நீராடும் தடாகம் ஒன்றில் ஒரு நாள் அது அவர்களுக்கான விசேஷ தடாகம் என்பதை உணராமல் ரிஷி ரஜஸ் இறங்கி நீராடினார். அந்த தடாகத்தில் இறங்குபவர்கள் எவராயினும் அழகிய தேவ மகளிராகிவிடுவர். இதை அறியாத அவரும் அவற்றில் இறங்கி அழகிய தேவ மகளிராகிவிட்டார். தேவ மகளிரை எப்பொழுதும் அணுகும் உரிமை கொண்ட தேவர்களின் தலைவனான இந்திரன் ரிஷி ரஜஸின் தேவமகள் சொரூபத்தில் மயங்கினான். அதனால் சொரிந்த இந்திரியம் ரிஷி ரஜஸின் வாளில் படிந்து அதன் காரணமாக பிறந்தவனே வாலி. வாலிந்திரியத்தால் வந்தவன் என்பதன் சுருக்கம்தான் வாலியாகும். அந்த வகையில் வாலிக்கு இந்திரனே தந்தையாகிறான். சூரிய தேவனின் இந்திரியம் ரிஷி ரஜஸின் கழுத்தில் படிய கிரீவம் என்னும் கழுத்து பாகத்தில் பிறந்ததால் நான் சுக்ரீவன் ஆனேன். இதுதான் எங்கள் பிறப்பின் மூலம். இது தெரியாமல் எவர் வாலியிடம் யுத்தம் புரிய வந்தாலும் அவர்களுக்கு தான் பாதிப்பு. தனது இந்திரியத்தால் பிறந்தவன் என்பதால் இந்திரனுக்கு வாலியின் மீது பாசம் அதிகம். அந்த பாசத்தை வெறும் உணர்ச்சிகளில் காட்டாமல் ஸ்வர்ண மாலை ஒன்றை அணிவித்து இந்திரனும் வாலியை ஆளாக்கினான். இந்த மாலைக்கு தன் எதிரில் இருப்பவர்களின் சக்தியில் சரிபாதியை உறிஞ்சு கொண்டு விடும் மாய சக்தி உண்டு. இதுவே வாலியை மாவீரனாக அனைவர் முன்னாலும் இன்று வரை வைத்துள்ளது. இதனாலேயே இவனை எதிர்த்த சமுத்திரராஜன் இமவான் போன்றவர்களையும் அடங்கி போக செய்தது. அவர்களால் தூண்டப்பெற்று வந்து யுத்தம் செய்த துந்துபி என்னும் அரக்கனும் அழிந்து போனான். அவனது எலும்புக்கூடுகள் மட்டுமே ஒரு மலை போல ஓரிடத்தில் குவிந்து கிடக்கின்றன. அதனாலேயே இந்த ரிஷிமுக பர்வதத்தில் புனிதத்தை பெற நினைக்கும் முனிவர்கள் கூட்டம் வருத்தத்துடன் உள்ளது. திட்டமிட்டே வாலியும் அந்த துந்துபியின் மலை போன்ற உடலை இந்த பர்வத பகுதியில் வந்து விழுமாறு செய்திருக்கிறான். அந்த மாமிசங்கள் எல்லாம் உலர்ந்து போய் இன்று எலும்புக்கூடு மட்டுமே உள்ளது. அது மட்டுமல்ல, ஒருமுறை வாலி 7 அரிய கனிகளை கொண்டு வந்து வைத்திருந்தான். அவற்றில் மாறாத இளமை, நினைத்தது ஈடேறும் தன்மை என்கிற அஷ்ட சக்திகளில் 7 சக்திகள் இருந்தது. அந்த கனிகளை உண்ட ஒருவர் புலன்களை அடக்கி தவத்தில் ஈடுபட்டால் அவர்களுக்கு ஈசத்வம் கிடைத்து அந்த ஈஸ்வரனுக்கு இடையாகி விடுவார்கள் என்பதும் அதில் அடக்கம். ஆற்றில் நீராடி விட்டு வந்து உண்பதற்காக அவற்றை ஆற்றங்கரையில் வைத்துவிட்டு வாலி ஆற்றில் இறங்கிய சமயம் நாகலோகத்து சர்ப்பம் ஒன்று அந்த பழங்களை பார்த்து பசியின் நிமித்தம் அவற்றை உண்டுவிட்டது. அந்த ஆர்வம் நினைத்திருந்தால் 7 கனிகளால்
தனக்கு கிட்டியிருக்கும் சக்தியை வைத்துக்கொண்டு அது வாலியை வென்றிருக்கலாம். ஆனால் அதற்கு அந்த உண்மை தெரியவில்லை. அதே சமயம் வாலி அந்த உண்மை அந்த சர்ப்பத்திற்கு தெரியும் முன் அதை கொன்றுவிட எண்ணி அதை தன் காலாலேயே நசுக்கி பூமிக்குள் புதைந்து போகுமாறு செய்துவிட்டான். அது புதைந்து விட்டாலும் அதன் வயிற்றுக்குள் சென்ற கனிகளில் உள்ள விதைகள் மரமாக முளைத்து எழுந்துவிட்டன. 7 கனிகளும் 7 மரங்களாய் இன்று காட்சி தந்தபடி உள்ளன. அவற்றை வீழ்த்த வாலியும் பலமுறை முயன்றான். இலைகள் தான் உதிர்ந்தன, மரமானது விழவில்லை. அதை நானும் பலமுறை கண்டிருக்கிறேன். எனவே வாலியை விட வலிவானவை அந்த மரங்கள் என்பதையும் நான் அறிந்தேன். இதுவே வாலி குறித்த விலாசங்கள். மூர்க்க குணம் கூடவே மாய சக்தி ஆகியவையும் ஒன்று சேர்ந்து திகழும் வாலியை நேருக்கு நேர் சந்தித்து ஒருவர் சக்தியை இழந்துவிடக்கூடாது என்பதும் என் எண்ணம். சுக்ரீவன் தன் சகோதரன் குறித்து தான் அறிந்த சகல விஷயங்களையும் ராம லட்சுமணர் முன் கூறி நிறுத்தினான். அனுமனின் பார்வையும் கூட அதையெல்லாம் கேட்டு லட்சுமணன் இந்த முறை என்ன சொல்லப் போகிறான் என்பது போல் இருந்தது. அண்ணா, சுக்ரீவனின் எச்சரிக்கை மொழிகள் உங்களுக்கு அவசியமே இல்லை. ஆனாலும் அதை சுக்ரீவன் அறிந்திருக்க நியாயமில்லை என்பதால் செயல் வடிவில் சுக்ரீவனுக்கு தாங்கள் உணர்த்துவது இங்கே சால சிறந்ததாகும் என்றான். என் கருத்தும் அதுதான் அண்ணலே. தங்களின் திருப்பாதங்கள் இந்த பர்வதத்தில் பட்ட நொடியே பல வகைப்பட்ட மரங்களில் துளிர்ப்பு ஏற்பட்டதை நான் உணர்ந்தேன். பர்வதத்து பறவைகள் எல்லாம் உற்சாகத்துடன் அழகிசித்து நான் கேட்டதே இல்லை. புனிதமான ரிஷிகளின் வசிப்பிடமான இந்த பர்வதத்தில் துந்துபியின் எலும்புக்கூடு முதலில் அப்புறப்படுத்த வேண்டிய ஒன்றாகும். அடுத்து அந்த 7 மரங்களில் ஒன்றை தாங்கள் வீழ்த்தினாலும் போதும். அந்த தகவல் வாலியை சென்று சேர்ந்து அவனும் தானாகவே யுத்தம் புரிய வருவான். அதன்பின் அவனை தாங்கள் வீழ்த்துவதும் சுலபமாகிவிடும் என்று அடுத்தடுத்து தான் செய்தாக வேண்டியதை உரிய காரணங்களுடன் அனுமன் கூறியதை ராமனும் ரசித்தான். அடுத்த நொடியே, சுந்தரா, உன் விருப்பப்படியே யாம் செயல்படுவோம். புனித பூமியில் அசுரி எலும்புகளும் மாமிசங்களும் இருப்பது தவத்திற்கு ஊராகும். அதன் துர்த்தன்மை நிமித்தம் கழுகுகளும் கோட்டான்களும் இந்த பகுதியில் தெரிவதும் நல்லதல்ல. அதேபோல் அந்த 7 கனிகளால் விழுந்த மரங்களும் கூட வீழ்த்தப்பட வேண்டும். அது வீழ்ந்திடாமல் அதை உண்ட அரவமானது உயிர் விடாது. ஒரு அரவம் துருத்தபடியே வாழும் பகுதியில் உன்னதமான விஷயங்கள் ஈடேறுவதிலும் தோஷம் ஏற்படும். இன்னும் ஒரு படி மேலே போய் சொல்ல போனால் அந்த 7 கனிகளை உண்ட சர்ப்பம் பூமிக்குள் புதைந்த பிறகே இந்த பர்வதத்தில் சோதனைகளும் தொடங்கியிருக்கும். அதுவே சகோதரர்களாகிய வாலியையும் சுக்ரீவனாகிய உன்னையும் கூட பிரித்துவிட்டது என்று மூல காரணங்களை கண்டறிந்து ராமன் கூறவும் சுக்ரீவன் கண்களில் துக்க கண்ணீர். அதை கண்ட அனுமனும் சுக்ரீவனுக்கு தேர்தல் கூறுபவன் போல ராம லட்சுமணர்களை முறுக்கேற்றி விட தொடங்கினான். சுக்ரீவா, கண்ணீர் சிந்தாதே. உன் கண்ணீரை துடைக்கவே காலம் பரமாத்மாக்களாகிய இவர்களை இங்கு வரவழைத்துள்ளது. நீ செய்த தவத்தினால் நீ தேடி செல்ல வேண்டியவர்களே உன்னை தேடி வந்துள்ளனர். இனி பேச்சுக்கு இடமில்லை. தைரியமாக புறப்படு. இந்த யுக புருஷரின் வீரத்தையும் உன் கண்ணாலேயே காண்பாயாக என்றான். சுக்ரீவனும் அந்த குகையை விட்டு துணிவுடன் ராம லட்சுமணர் இருவரின் பொருட்டு வெளியே வர தயாரானான். அதே போல் வெளியேயும் வந்தனர். சுக்ரீவனின் நலன் விரும்பிகளும் வாலியின் அடாத செயலினை துளியும் ஏற்றிடாத வானரங்களும் கூட்டமாக குழும்பியிருந்தனர். அவர்களும் ராம லட்சுமணரை வணங்கினர். அப்பொழுது ராமனின் உள்ளத்திலும் ஒரு எண்ணம். சுக்ரீவா, உனக்கு உதவவும் அதன் பின் உன் உதவியை பெற வந்திருக்கும் நான் அதற்கான சத்திய பிரமாணத்தை அக்னி சாட்சியாக உனக்கு அளிக்க விரும்புகிறேன். அவ்வாறு நடந்து கொண்டாலே உனக்கு முன் கூட்டத்தவர்க்கும் அது நம்பிக்கையோடு பெரும் மகிழ்வையும் தந்திடும். இவை எல்லாவற்றையும் விட முக்கியமான ஒன்று, நமது நட்பை உன் சகோதரன் வாலியும் அறிய வேண்டும். எனவே இங்கேயே இப்பொழுதே அக்னி வளர்த்து உன் நட்பை பெற்ற எனக்கான உன் கூட்டத்தையும் உதவியையும் உறுதி செய்து கொள்ள விரும்புகிறேன் என்ற ராமன் அப்பொழுது தீ வளர்த்து அதன் அருகில் கிடந்த தேவதாரு மரத்தின் கட்டைகளை போட்டு எரிய செய்து அந்த எரிய அக்னியை சுக்ரீவனோடு வலம் வந்து சத்திய பிரமாணமும் செய்து கொடுத்தான். அப்படியே சுக்ரீவனை கட்டி அணைத்துக் கொண்ட பொழுது சுக்ரீவனிடம் ஒரு பெரும் பரவசம். அந்த காட்சியை கண்ட அனுமனின் கண்களிலும் ஆனந்த பரவசம். தன்னையும் ராமன் ஆலிங்கனம் புரிய மாட்டானா என்கிற மாதிரி ஏக்கத்தோடு பார்த்தான். ராமனோ அதற்கென ஒரு தனித்த காலகட்டமே உள்ளது என்பது போல் சுக்ரீவனோடு அந்த துந்துபியின் எலும்புக்கூடு கிடக்கும் இடத்திற்கு அழைத்து செல்லப்பட்டான். பொதுவில் எலும்புகள் நதியில் கூடி கடலில் சேர வேண்டியவை. அதுவே அந்த கூட்டில் வாழ்ந்த ஆன்மாவுக்கும் முக்திக்கு வழிவகுக்கும். ராமனும் அதை மனதில் கொண்டு அந்த எலும்பு கூட்டினை தன் காலாலேயே ஒரு உதைத்தான். அந்த கூடும் பறந்து சென்று ரிஷிமுக பர்வதத்தின் ஆற்றில் விழுந்து
கடலை நோக்கி அடுத்தும் செல்லப்பட்டது. துந்துபி ஒரு வகையில் கொடுத்து வைத்தவன். அவனால் தான் வாலியும் சுக்ரீவனும் பிரிந்தனர். அதனாலேயே சுக்ரீவனுக்கு ராமனே வந்து உதவிவிடும் ஒரு நிலைப்பாடும் தோன்றியுள்ளது. இப்பொழுது ராமனாலேயே ஈமக்கிரியைக்கு இணையான சடங்கும் நிகழ்ந்து முடிந்துவிட்டது. அந்த ஒரு செயலே சுக்ரீவனுக்கு ராமனின் வீரம் எப்படிப்பட்டது என்பதை உணர்த்தியும் விட்டது. அடுத்து அந்த கனிமரங்கள், கனிகளை விழுங்கி புதைந்து கிடக்கும் பாம்பானது உயிரை கையில் பிடித்துக்கொண்டு வளைந்து நெளிந்து படுத்திருந்தபடியால் அந்த 7 மரங்களும் கூட ஒரு ஒழுங்கில் நேர்கோட்டி இல்லாமல் இங்கும் அங்குமாக இருந்தன. அந்த மரங்களில் ஒன்றை வீழ்த்தினாலே போதும் என்ற கருத்து கொண்டிருக்கும் சுக்ரீவன் முன்னால் லட்சுமணன் தான் வேகமாக முன்வந்தான். அண்ணா, இந்த மரத்தை வீழ்த்த தாங்கள் எதற்கு, நான் போதுமே என்றபடி தன் தோளில் கிடந்த வில்லினை கையில் எடுத்தான் லட்சுமணன். ராமனோ புன்னகைத்தான். லட்சுமணா, உன் கரம் பட்டாலே இவை சிலிர்க்கும். நீ இவற்றுக்கு சிலிர்ப்பை கொடு, அது போதும். இவற்றை வீழ்த்துவது என் ஒரு பானத்தின் வேலை என்றான். லட்சுமணனும் அதே போல் அந்த மரங்களின் கீழ் இருக்கும் சர்பத்தின் தலைப்பாகத்தில் முளைவிட்டு எழும்பியிருக்கும் முதல் மரத்தின் தண்டு பகுதியை தொட்டான். அடுத்த நொடி அதிசயம் போல கீழிருந்த அரவம் தனது அம்சத்தை கொண்ட ஆதிசேஷ வடிவமான லட்சுமண ஸ்பர்சத்தால் சிலிர்க்க பெற்று நேரானது. 7 மரங்களும் கூட ஒரே வரிசைக்குள் வந்து நின்றன. ராமபாணமும் நானிலே இருந்து விடுபெற்று விசையோடு அந்த 7 மரங்களின் அடித்தண்டையும் துளைத்துக் கொண்டு செல்ல தொடங்கியது. அரிய காட்சி, அற்புத காட்சியும் கூட. அனுமனும் சுக்ரீவனும் பெரும் பரவசம் கொண்டனர். அந்த அம்பு மீண்டும் ராமனையே தஞ்சம் புகுந்தது. சிலிர்த்து நேரான பூமிக்குள் புதைந்து கிடந்த அரவமும் தன் மேலான மரங்களின் பலுவும் பாரமும் நீங்கிய நிலையில் உயிர் விட்டது. அந்த பர்வத பகுதியில் அதுகாரும் நிலவி வந்த தோஷ தாக்கங்கள் அவ்வளவும் சூரிய கதிர் கண்ட இரவு பொழுது போல் ஓடி ஒளிந்து கொண்டன. ஆங்காங்கே தவத்தில் இருக்கும் முனிவர் பெருமக்களின் முகங்களில் எல்லாம் ஒரு புத்தொலி. மீண்டும் வனம் முழுக்க பட்சிகளின் உற்சாகமான கூக்குரல். சுக்ரீவன் ஓடி வந்து ராமனின் திருவடிகளில் விழுந்தவனாக, அண்ணலே, தங்களின் வீரத்தை கண்ணார கண்டேன். இனி எனக்கு கிஞ்சிற்றும் கவலையோ அச்சமோ இல்லை. அது என்னிடமிருந்து இடம்பெயர்ந்து என் சகோதரனை அடைந்துவிட்டது என்றான். அதுதான் உண்மையும் கூட. தன் அரண்மனைக்குள் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்த வாலி கூட 1க்கு 7ஆக மரங்கள் வெட்டப்பட்டு தன் மேல் விடுவதாக கனவு கண்டு ஓவென்ற ஒலிக்குரலுடன் உறக்கம் கலைந்து எழுந்தான். என்ன நண்பர்களே, கதையை கேட்டீங்களா? இந்த கதையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.